துரத்துற மாதிரி இருக்கும் பாத்தீங்களா? லாஸ்ட்ல மானு, போலாம். அந்த சைடு அந்த சிறுத்தை இருக்கும். ஆள் பார்க்க இல்லன்னா போய் நேச்சுரலா இருக்கும். அதே மாரி இதுக்கு கீழ வந்துட்டு கொக்கு தண்ணி குடிக்கிற மாரி வச்சிருப்பாங்க. அந்த வியூ வந்து எங்களால எடுக்க முடியல. அ இதெல்லாம் நீங்க போய் பார்க்கும்போது மன ரம்மியமா இருக்கும். அந்த லாஸ்ட்ல ஒரு பில்டிங் தெரியுதா? கீழ அந்த பில்டிங் தாங்க ஆ உசபர் ஸ்கூல். அதாவது வந்து இந்த 7 எஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் அதுதான். எல்லா பிள்ளைங்களும் அங்க தான் வந்து அதிக அளவுல வந்து இங்கிலீஷ் மீடியம் படிக்க வர பிள்ளைங்கலாம் அங்க தான் படிப்பாங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் மேனேஜ்மென்ட்டுக்கு மட்டும் தான் அது அலவுடா இருந்தது. இப்ப சராசரி மக்களும் கூட அவங்களோட குழந்தைங்கள அந்த ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலைமை வந்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து அந்த இத டெவலப் பண்ணிட்டாங்க. இந்த ஏரியா பார்த்தா இது ஹைவேஸ். இந்த எஸ்டேட் வந்துட்டு ரொம்ப செம்மையா இருக்கும். அப்புறம் என்னோட தம்பியோட ஒய்ஃப் என்ன பண்ணிட்டா, "அண்ணி வாங்க சும்மா கீழ இறங்கி போவோம். அந்த மரத்துக்கிட்ட இருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம்னு" சொல்லி சொன்னா. "வாடி மெதுவா இறங்குவோம்ன்னு" சொல்லிட்டு நானும் மெதுவா நடந்து போயி அந்த இடத்துல பழமையான மரங்க. ரொம்ப பழமையான மரம். அத பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். எந்த அளவுக்கு வந்துட்டு அதுல பூஞ்சை அந்த இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, நானும் அவளும் சேர்ந்து 2, 3 செல்ஃபி எடுத்தோம். செல்ஃபி எடுத்துட்டு சந்தோஷமா நாங்க மேல வரும்போது என் தம்பி கேட்டான். "என்ன நீங்க மட்டும் போய் செல்ஃபி எடுத்துட்டு வர்றீங்க?" அப்படின்னு. அப்போ நல்லா செம்ம காத்து அடிச்சிட்டு இருந்தது. கிளைமேட் பார்த்தேன் ரொம்ப கூலிங்கா இருந்துச்சு. இந்த மரத்தெல்லாம் பார்த்தா சூட மரம்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சூட மரத்தோட காற்று அசைவு சத்தம் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப இதா இருக்கும். நாங்க வீட்டுக்குள்ள இருந்து கேட்கும்போது அதிக அளவுல காத்து அடிச்சுச்சுன்னா ரொம்ப சத்தம் இதா இருக்கும். இந்த மாரி மேகங்கள் அதிக அளவுல இறங்கி வருது பார்த்தீங்களா? அத பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருக்குங்க. அந்த மாரி ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கொஞ்சம் மனசு ரிலாக்ஸா உட்கார்ந்தோம்னா, எத்தன வருஷ வலியா இருந்தாலும் சரி, எத்தன வருஷத்துக்கான மனபாரமா இருந்தாலும் போலாம். சரி, ரைட். எதுவுமே வந்து நம்மள வந்து கஷ்டப்படுத்தாது. அப்படியே மெதுவா நாங்க மல்லாருக்குள்ள வந்தோம். மெதுவா போ. மல்லார் இங்க தாங்க நான் பிறந்த இடம். மேல போகுதுல அந்த பாதையில விறகு சுமக்கலாம் போயிருக்கேன். இப்ப அந்த பாத்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட்டா 1ஆம் நம்பர் காட்டாளுக வந்துட்டு தேயிலை எடுத்து முடிச்சுட்டு, அவங்க நிறுத்து வைக்கிறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடங்கள்ல என்னோட கால் தடம் பதியாத இடமே இல்ல. முக்கியமான இப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். அதாவது நீ எதுக்கு பாலம். பேசுன மந்த்லி? மணலார் பாலம். இந்த மணலார் பாலத்துக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்குங்க. இந்த அப்படியே நீங்க லெஃப்ட் எடுத்தீங்கன்னா மேல் மணலார்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிவிஷனுக்கு போலாம். இந்த மணலாறு பிரிட்டிஷ்காரவங்களால எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டயத்துல கட்டப்பட்டதா இருக்குங்கிறத கொஞ்சம் அப்படி இமேஜினேஷன் பண்ணி பார்த்தோம்னா, அவ்வளவு அழகா இருக்கும். இந்த பாலத்துக்கு அடியில நாங்க நின்னுக்குருவோம். நாங்க சின்ன வயசா இருக்கிறப்ப யானை ஏத்தி கொண்டு வந்து மரக்கட்டைகள கொண்டு வருவாங்க. அப்ப அந்த பாலத்துக்கு அடியில நின்னுதான் நாங்க வந்து கரெக்ட்டா அந்த பாலத்துக்கு அடியில போய் நின்னு அந்த யானை நடந்து போற சத்தத்த கேட்கறதுக்காண்டி நாங்க எங்க ஃபேமிலில இருந்து எல்லாரும் சின்ன பிள்ளைங்கலாம் போய் நிப்போம். அவ்வளவு அருமையான பாலம். ஆ இதுவரைக்கும் அதிக அளவுல வந்துட்டு இந்த பாலம் வந்து பேசப்படுறது, நம்ம ஜெய்பீம் படத்துல பேசப்படுற ஒரு விஷயமா தான் கருதே தவிர, ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பாலத்த வந்து அதிக அளவுல மன்னார் மக்களோ, மத்த எஸ்டேட் மக்களோ ரசிச்சு அவ்வளோ தூரம் அனுபவிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். இது நான் படிச்ச ஸ்கூலுங்க. கீழ இருக்கு பார்த்தீங்களா? இது நான் படிச்ச ஸ்கூல். ஓ 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்க தான். இந்த மல்லார்ல இருக்கிற எல்லா பிள்ளைங்களும் 1 ஸ்டாண்டர்ட்லேருந்து 5த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இத்தன வருஷங்களும் இவங்க இங்க தான் படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட பல வருஷங்கள் வந்துட்டு இந்த ஸ்கூல் வந்துட்டு அப்படியே தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் இங்கிட்டு வரும்போது வேகமா ஆ வருவாங்க. அந்த டயத்துல நாங்க சாமி கும்பிட வரலான்னு சொல்லிட்டு வரும்போது சரியான மழை. கீழ இருந்து வரும்போதே மிஸ்ட்டு. நாங்க வரும்போது சரியான மழை. அப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம், அங்க ஒரு கூடாரம் மாரி போட்டிருந்தாங்க. அந்த கூடாரத்துல போய் ஏறி நின்னுட்டு, சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி நம்ம ரெஸ்ட் எடுத்து, நம்ம சாமிய கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணோம். ஆனா அதுக்கு முன்னாடியே வந்து நாங்க கல்லறையில வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுட்டோம். ஆ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க, அந்த கேண்டில் பொருத்துற நேரம் பார்த்து செம்ம மழை வந்துருச்சு. சரி ஓடியா, ஓடியா, ஓடியா எல்லாரும் நனைஞ்சுட்டோம். இருந்தாலும் பரவால்ல ஓடிவான்னு ஒரு 1/2 மணி நேரம், 3/4 மணி நேரம் நாங்க நின்னு, எல்லாரையும் கிண்டல் அடிச்சு பேசிட்டு, சந்தோஷமா அங்க நடந்த நினைவுகள் எல்லாத்தையும் நாங்க எங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கிட்டு, ஒன்னொன்னா ஞாபகப்படுத்தும்போது, அது ஒரு பெரிய ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 1000 இருந்தா நம்ம பிறந்து வளர்ந்த இடத்துல நடந்த ஒவ்வொரு விஷயங்கள வந்து நம்ம வந்து மறக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாவே இருந்தது. இந்த மாரி தருணங்கள்ல வந்துட்டு நம்ம ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம இருந்த இடத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னா, யாராலயும் அந்த பழைய நினைவுகளையும், சந்தோஷங்களையும், சிறு வயது பருவங்களையும் யாரையாலும் மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்லாருக்கும். கொஞ்சமா மழை விரிச்சு, நாங்க சாமிய கும்பிட்டுட்டு, அ அப்பாவோட கல்லறையில நின்னு சாமிலாம் கும்பிட்டு முடிச்சோம். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கல்லறைய நாங்க கட்டுனோம். ரொம்ப போராட்டத்துக்கு மத்தியில அந்த கல்லறைய நாங்க கட்டுனோம். எனக்கு ரொம்ப மனநிறைவான ஒரு விஷயம், எங்க அப்பாவோட கல்லறைய கட்டுனது.
ஒவ்வொன்னும் பார்த்து பார்த்து அந்த கலரை கட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப மனசு கனத்தோட சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அழுதுகிட்டே வரும்போது பாலத்தில் மல்லார் மக்கள் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அந்த 1ஆம் நம்பர் காட்டால விறகுக அவங்க கொண்டு போன திங்ஸ் எல்லாத்தையும் சுமந்துட்டு வந்தாங்க. அப்பதான் அந்த எஸ்டேட்ல எல்லாருமே எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து மக்கள் பிள்ளைங்கள படிக்க வச்சாங்க அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சந்தோஷமா நடந்து ஒன்றொன்னா பேசிக்கிட்டே தான் நடந்து வந்தோங்க. அவங்க அட்டைக்குள்ள காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பெய்யுற அந்த மழைக்குள்ள கை விரைச்சு போய் கால் விரைச்சு போய் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த தேயிலைகளை பிடுங்கி அதை போய் வெயிட்டை தூக்கிட்டு வந்து அந்த ஏறத்துல இறக்கத்துலையும் அந்த வெயிட்டை தூக்கிட்டு வந்துட்டு நிறுத்து மதியத்தில் அந்த ஈரமான சாப்பாடை சாப்பிட்டுட்டு அப்புறம் சாயங்கால நேரம் வீட்டுக்கு விறகு சேகரிச்சுட்டு அந்த ஈரத்தமான அந்த ஈரத்தில் இருக்கிற அந்த வெயிட்டான விறகை சேகரிச்சுட்டு வருவாங்க. அதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது இவங்களை எல்லாரும் பார்க்கும்போது மறுபடியும் அதே ஞாபகங்கள் மறுபடியும் மண்டையில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஒவ்வொருத்தவங்க தூக்கிட்டு வர்ற வெயிட் அவங்களுக்கு கழுத்து எந்த அளவுக்கு அவங்க தாங்குறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த வண்டி பாருங்க, இந்த வண்டி எனக்கு அந்த வண்டியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் ஞாபகம் வரும். அதிக அளவில் அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் மேனேஜ்மெண்ட் அப்பாவை கூப்பிட்டுட்டு போயிட்டு தான் ஒரு புது வண்டியே எடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து அப்பா வந்து மேனேஜ்மெண்ட்டோட ஒரு கனெக்டிவிட்டியில் இருந்தாங்க. அப்புறம் சென்ட்ரல் ஆஃபீஸ்க்கு மேலே இருந்து எஸ்டேட்டை பார்த்தோங்க. அது பயங்கர ஐயோ, நீங்கள் எங்கே பார்த்தாலும் எந்த இடத்த பார்த்தாலும் இந்த அளவுக்கு ரசிச்சிருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அந்த சென்ட்ரல் ஆஃபீஸ் மேலே ஏற்றத்துல இருந்து பார்க்கும்போது நம்ம மல்லார் எஸ்டேட்டோட ரம்மியமான காட்சி அந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா மொத்த வியூவுமே வந்துட்டு மேலேருந்து பார்க்கலாம். மற்ற எஸ்டேட்ல எல்லாம் மொத்த வியூ பார்க்க முடியாது. ஆனால் மணலாரோட மொத்த வியூவையும் நம்ம சென்ட்ரல் ஆஃபீஸ் மேலேருந்து பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக தெரியும். அவ்வளோ தூரம் ஒரு க்யூட்டான ஒரு ஏரியாங்க மணலார். மற்ற எல்லா எஸ்டேட்டை விட பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலாம். அதே மாதிரி ஹைவேஸ்லேருந்து பார்த்தாலும் சரி, இந்த மணலாறு வந்து அதிக அளவில் தெரியும். அந்த மேலே இருக்கிற லைன்லேருந்து கீழே வரைக்கும் ஒரு வளைவான ஒரு ஷேப்பில் இருக்கும். அப்புறம் ஃபேக்ட்ரி, அப்பா வேலை பார்த்த ஒர்க் ஷாப்பு, அந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். அதை தாண்டி நாங்கள் வரும்போது இறச்சப்பாறை. இந்த இறச்சப்பாறை ரொம்ப ஆபத்தான பாறை. யார் டூரிஸ்ட் போனாலும் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த இறச்சப்பாறைக்குள்ளே இறங்காதீங்க. ஏன்னா உள்ள விழுந்துட்டீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ரிஸ்கான பிளேஸ் இது. நீங்க மேல நின்று வந்துட்டு நீங்க ரசிச்சுட்டு போங்க. அதே மாதிரி கீழே இறங்கணும், இறங்கி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வருது அப்படின்னா, தண்ணியெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வத்தி இருக்கும் பார்த்தீங்களா, தண்ணியே இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் வேணால் நீங்கள் கீழே இறங்கி பார்க்கலாம். தண்ணி இருக்கும்போது தயவு செய்து யாருமே மேலே ஏறிடாதீங்க. அதை தாண்டி நாங்கள் வரும்போது ஒரு பாலத்துக்கிட்ட நாங்கள் வந்து இந்த ஃபால்ஸ் பார்த்தோம். இந்த ஃபால்ஸில் நான் ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன், இந்த இடத்துல இறங்கி நம்ம பார்க்கணும்னு. பட் நாங்கள் பஸ்லேயே போய் வர்றதுனால நாங்கள் பார்க்க முடிஞ்சதில்லை. இருந்தாலும் நாங்கள் காரில் போயிருந்ததுனால நாங்கள் இறங்கி அந்த இடத்த நாங்கள் பார்த்தோம். செம்மையாக இருந்தது. தண்ணி அந்த மழைக்கு அதுக்கும் எங்கேருந்து அந்த தண்ணியெல்லாம் கொண்டு வருதுன்னே இயற்கை தெரியலை. அந்த அளவு தண்ணி அதிக அளவில் கொண்டு வருது. அந்த தண்ணிகள் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஹைவேஸ் நடந்து வந்தோம். ஹைவேஸ் நடந்து வரும்போது தான் அந்த நடுவில் ஒரு பகுதி இருக்குது. அது தண்ணி நல்லா பெருகுச்சுன்னா ஒரு குட்டி தீவு கணக்கிட்ட ஆயிரும். அப்புறம் ஓரமாக தண்ணி விழுகிறது ஒவ்வொன்றா நாங்கள் பார்த்து ரசிச்சுட்டே வந்தோங்க. தேயிலைகளுக்கு இடையில இருக்கிற அந்த தண்ணி வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே பள்ளத்தில் வந்து நல்லா அழகாக விழுந்தது. நீர் அருவி கணக்கிட்ட விழுந்தது. அது நம்ம இந்த மழை டைமில் நம்ம மேக்ஸிமம் போனோம்னா குட்டி குட்டி அருவிகள் வந்துட்டு அதிக அளவில் நம்ம இந்த மேகமலையில் பார்க்கலாம். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். வெளியூர்லேருந்து வரவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, மேக்ஸிமம் இங்கேயே குளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கும். அவ்வளோ தூரம் இருக்கும் அந்த ஏரியா. அப்புறம் இன்னொரு ஒரு ஃபால்ஸு நல்லா உள்ளே தள்ளி இருந்ததுனால அங்கே பக்கத்தில் போய் எடுக்க முடியல. அதனால் அந்த இடத்த விட்டு வண்டி நாங்கள் மூவ் பண்ண சொல்லியாச்சு. ஓகே பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பும்போது அடுத்ததாக ஒரு ஃபால்ஸை நாங்கள் பார்த்தோங்க. அந்த ஃபால்ஸு வேறு லெவல். அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு பைப்பு தண்ணி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. வெளியிலேருந்து வர்றவங்க அந்த தண்ணி பிடிச்சிக்கிற மாதிரி, அங்கே காட்டில் வேலை செய்கிறவங்க வந்து தண்ணி பிடிக்கிற மாதிரி அந்த இது பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். அந்த ஒரு பைப் போட்டு அதில் வந்து இது பண்ணி வச்சுருக்காங்களா. நாங்கள் அந்த ஒரு ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் பக்கத்தில் போனோம். இந்த தண்ணி தனியாக வருது, அந்த ஃபால்ஸு தண்ணி தனியாக விழுகுது.
நாங்கள் மேக்ஸிமம் நாங்கள் போகும்போதெல்லாம் ஒரு வாட்டர் கேனை எடுத்துகிட்டு போயிடுவோங்க. வாட்டர் கேனை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேருந்து தண்ணி பிடிச்சிட்டு வர சொல்லுவேன். அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க யார் போனாலும் சரி, எனக்கு தண்ணி இங்கேருந்து பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா எஸ்டேட் தண்ணி அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆஃப்டர் ஒரு கடுங்காஃபி போட்டால் கூட பிளாக் காஃபி போட்டால் கூட செம்மையாக இருக்கும். நான் வாங்கி வச்சிருந்த 25 லிட்டர் கேனில் நான் கேனை நல்லா கழுவி சோப்பு போட்டு உட்காந்து கழுவுனேங்க. கழுவி முடிச்சேன். தண்ணி பிடிச்சி போயே ஆகணும்னு சொல்லிட்டு போய் அந்த பைப்பை தூக்கி வச்சு அந்த தண்ணியை பிடிச்சி தூக்கி எல்லாத்தையுமே வச்சுட்டு வாட்டர் கேன்லேயும் தண்ணியை பிடிச்சிட்டு அப்படியே நாங்கள் தண்ணியில் கொஞ்சம் நேரம் அப்படியே காலை வச்சு தாட்டிகிட்டே விளாண்டுக்கிட்டே இருந்தேன். பறவை தூக்க முடியல. அந்த கேனை 25 லிட்டர் கேனை தூக்க முடியல. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி கொண்டு வந்து வச்சுட்டு அது ஒரு நல்லா இருந்தது. அது எஸ்டேட்லேயே இருந்த ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. தண்ணியெல்லாம் தூக்கும்போதோ தண்ணியை பிடிக்கும்போது எஸ்டேட்டில் இருந்த ஃபீல் கொடுத்துச்சு. அதை தாண்டி வரும்போது ஒரு லாங்கில் ஆப்போசிட் லைனில் லாங்கில் ஒரு ஃபால்ஸுங்க. அது அந்த ஏரியா பக்கம் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். அதாவது கீழே அந்த ஆறை தாண்டி அந்த சைடு போனால் மட்டும்தான் அந்த ஃபால்ஸை வந்து நம்ம பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா அந்த மிஸ்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா நல்லா கிளியராக பார்க்கலாம். நம்ம மிஸ்ட் இருக்கறனால பார்க்க முடியல. அடுத்து அதே ஓரத்துலேயே இன்னொரு ஃபால்ஸுங்க. மேலேருந்து அந்த தண்ணி அந்த செடிகளுக்கு நடுவே வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடைக்கானலில் பார்க்குற கூக்குள் ஃபால்ஸ் மாதிரி அந்த மாதிரி ஒரு மனரம்யமான ஒரு விஷயங்கள் வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். உள்ளேருந்து மேலே ஏறி பார்க்கணும்னு ஆசை, உள்ளே ஏறி நின்று போய் உள்ளே போய் பார்க்கணும்னு ஆசை. ஆனால் ஃபுல்லாக தண்ணி அந்த வழுக்கலுக்கு அதுக்கு நம்ம வழுகி விழுந்துருவோன்ற பயம். ஏன்னா முன்ன பின்ன மேலே ஏறினதில்லை. அது மேலே ஏறி இருக்கிறவங்களுக்கு வேணால் தெரியும். ஆனால் அதை தாண்டி வந்தவங்க இதுதாங்க அதிக அளவில் வந்து மக்கள் வந்து பார்த்துட்டு போகிற இடம் வந்துட்டு இந்த ஃபால்ஸை மட்டும்தாங்க அதிக அளவில் பார்த்துட்டு போனாங்க. ஏன்னா இது பானை மேலேயே வந்து நல்ல பெருசாகவும் இருக்குது, விலாசமாகவும் இருக்குது. அண்டு வந்து நின்று எல்லாருமே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து நல்ல அழகான அந்த ஃபால்ஸுங்க. இது நார்மல் டைமில் கொஞ்சமாக தண்ணி வரும். மழை விழுகும்போது நல்ல தண்ணி வரும். மழை இல்லாத டயத்தில் வந்துட்டு கொஞ்சமாக வரும். ஆனால் மழை இருக்கிற டயத்தில் வந்துட்டு செம்மையாக தண்ணி வரும். அதை பார்த்தோம். நாங்கள் இதுக்கு முன்னாடி நாங்கள் வரும்போது குடும்பமே மேலே ஏறி ஒரு ஒரு பாறையிலேயும் மேலே மேலே ஏறி நின்று ஃபோட்டோ எடுத்திருப்போம். அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் இது பார்க்குறக்கு. அப்படியே அடுத்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணி போகும்போது அதே ஆப்போசிட் சைடில் இன்னொரு ஒரு ஃபால்ஸும் இருந்துச்சு. அது மிஸ்டில் சுத்தமாக தெரியலை. நானே எவ்வளவோ ஜூம் பண்ணி பார்த்துட்டேன். செட் ஆகலை அந்த டயத்தில். ஓகேன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த இடத்துல நின்று ஒரு சின்ன சின்ன விளாக் எடுத்தோம். வண்டி வச்சு விளாக் எடுத்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் நின்றுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். இந்த ஏரியா வந்து மேகமலை. ஹைவேஸ் எல்லாம் தாண்டி வந்து இதெல்லாம் மேகமலை. ஏன்னா நீங்கள் அதிக அளவில் வந்து மற்றவங்க வீடியோவில் வந்து ஹைவேஸ் பார்த்துருப்பீங்க. இப்போ கிளியராக தெரியுதா பாருங்கள். அந்த ஃபால்ஸ் விழுகிறது, மேலேருந்து விழுகிறது. ஆனால் இதே இது அந்த ஆப்போசிட் சைடில் அந்த பக்கத்தில் போயிட்டோம்னா இப்போ நீங்கள் பார்த்த ஃபால்ஸை விட அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி ஃபோர்ஸாக வருது. பார்க்க அந்த எலிவால் அருவி இருக்குல்ல அந்த மாதிரியே இல்லையா? அங்கிட்டிருந்து அங்கே அதே மாதிரி அந்த சைடுருந்து எங்கிட்ட குட்டியாக ஒரு ஃபால்ஸு. ஆப்போசிட் சைடில் நின்று பார்த்தோம் நாங்கள். அந்த செடிகளுக்கு இடையில அந்த தண்ணி விழுகிற அழகு இருக்குது பார்த்தீங்களா? அப்பா அதெல்லாம் யாராலையும் வந்துட்டு வர்ணிக்கவே முடியாதுங்க. அந்த அளவுக்கு இருக்கும். ஒரு முறையாவது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வந்து மேகமலையை சந்திக்க, அதுவும் இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் நீங்கள் சந்திக்கணுங்கிறத நான் உங்ககிட்ட வேண்டி கேட்டுக்கிறேன். ஏன்னா இந்த அழகுகளை வந்து ரசிக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு டைம் கண்டிப்பாக ஒதுக்கணும். வாழ்க்கையில் நம்ம சம்பாரித்து என்னத்தங்க கண்டோம்? இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு என்ஜாய் பண்ணணும். இந்த ஃபால்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக மேலேருந்து எவ்வளோ அழகாக விழுகுதுன்னு பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கறதுக்கு கோடி கண்ணு வேணுங்க. அடுத்து மேகமலையில் இருக்கிறவங்க எல்லாருமே வேலையை விட்டு கிளம்பி போயிட்டே இருந்தாங்க. அவங்களையும் பின்னாடி இருந்தே ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்து அப்புறம் வந்து அந்த மேகமலை போர்டு போட்டிருக்கிற இடத்துல நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டும் போது ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த நான் கவனித்தேன். என்னங்கிறத நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்க போகிறீங்க. உள்ளே கொண்டு வந்து நாங்கள் நிப்பாட்டும் போது அப்படியே லெஃப்ட்டில் பார்த்தா 2 குருவி தண்ணிக்குள்ளே குளிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்படியே அதை கவரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணால் அந்த பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக குளிச்சுக்கிட்டு இருக்காளுங்க அப்படின்னு. மைனா குருவி. அது ரொம்ப நேரம் பார்த்தேன். என்னோடய கேமராவில் கிளாரிட்டி செட் ஆகலை. ஸோ அவளுகளை நல்லா ஜூம் பண்ணி எடுக்க முடியல. அந்த குளிருக்குள்ளேயும் உட்காந்து இவளுக தண்ணியில் குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்க ஆசையாகவும் இருந்தது. அதை பார்த்து நாங்கள் மூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வர்ற வழிகளில் காட்டுக்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு ஃபால்ஸையும் நாங்கள் தாண்டி கொஞ்சம் ஒரு ஆல்ரெடி நாங்கள் வரும்போதே பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் ரிட்டன் போகும்போது கொஞ்சம் நிப்பாட்டி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட் மட்டும் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நின்று சின்ன ஒரு இது மட்டும் எடுத்தோம். நம்ம வானரப்படையை வந்துருச்சு பார்த்தீங்களா? இவங்க கிட்ட வண்டி நிப்பாட்டணும்னு வச்சுக்கோங்களேன், வண்டியவே தூக்கிட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு டெரர் பீஸுங்க அத்தனும். ஏன்னா ஜன்னலவே திறக்க முடியாது.
பாக்கறேங்க பரிதாபமா உட்காந்துருக்காய்ங்க. ஆனா நம்ம என்ன குடுக்குறோங்கிறதெல்லாம் யோசிக்க மாட்டாய்ங்க. நம்ம கையில என்ன இருக்கோ அத புடுங்கிட்டு போறதுக்கு ரெடியா இருப்பாய்ங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல வந்தது இந்த பாறையிலேருந்து தண்ணி விழுகுது பார்த்தீங்களா? அத எடுக்கிறதுக்காண்டி தான் வந்தேன். ஆனா இவளுக என்ன பண்ணிட்டாய்ங்க, வந்து பக்கத்துல வந்து நின்னுட்டு அந்த வீடியோஸ் எதுவும் எடுக்க விடாம பண்ணிட்டாய்ங்கன்னா, தண்ணி பார்த்தீங்களா எவ்வளோ அழகா விழுகுதுன்னு பாருங்க. அந்த மலையிலேருந்து விழுகிற தண்ணி, இந்த பாறை மேல விழுந்து அது அத தண்ணி கீழ விழுகுற அந்த ஒரு அழகே தனி அழகுதாங்க. இத கவரேஜ் ரொம்ப ஸ்லோ மோஷன்ல பண்ணணும் அப்படின்னு நெனச்சுட்டு தாங்க நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா இந்த வானரப்படைங்க என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்திலேயே வந்து நின்னுட்டு வண்டிய விட்டு போகவே இல்ல. அடுத்து அந்த இடத்த விட்டு நாங்க கடந்து கீழ வரும்போது, இந்த குரங்க பார்த்தோங்க. இதுக்கு பேர் என்ன சரியா ஞாபகத்துல வரல. ஆ பட் இந்த குரங்குல பார்த்தோம். எல்லாருமே ஒரு ஒரு குட்டிய வச்சிருந்தாய்ங்க. எல்லாரும் ஒரு ஒரு குட்டி வச்சிருந்தாய்ங்க. எங்க கையில அந்த டயத்துல எதுவுமே இல்ல. மேக்ஸிமம் நாங்க மேல வரும்போது வாழைப்பழம் ஏதாவது வாங்கிட்டு வருவோம். இல்லன்னா வடை ஏதாவது நாங்க செக் போஸ்ட்ல வாங்கும்போது வந்து போட்டு விடுவோம். ஆனா இந்த தடவ நாங்க மேல இருந்து வரும்போது, கீழ இருந்து வரும்போது எதுவுமே கொண்டு வர முடியல.